முடக்குவாதம் பாதிக்கப்படும் போது ஏஎஸ்ஓ, ஆரியோ ஃபேக்டரு, யூரிக் ஆசிட்டு, ஆன்டிசிசிபி, ஏஎன்ஏ இதில் எதுலையாவது ஒன்று அதிகமாக இருக்கும். அல்லது ஒரு சிலருக்கு சிஆர்பி 2-3 விஷயங்கள் கூட, அதாவது நாள்பட்ட தீர்க்க முடியாத வாழ்க்கை ஃபுல்லாக மருந்து எடுக்கணுங்கிற நோய் குணமாகுது. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான சந்தேகங்கள் கண்டிப்பாக வருது. எல்லா மருத்துவமுமே ஆரோக்கியத்துக்காகவும் உயிர் பாதுகாக்கவும் தான். இந்த வாதம் வர்றதுனால அசதி, சோர்வு, குத்தல், குடைச்சல், வலி, மறுத்து போதல், நரம்பு இழுத்து பிடிக்கிறது, உள்ளுறுப்புகள் பலவீனம், போகர் சித்த மருத்துவ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நமது வைத்தியர் சுரேஷ் ஐயாவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு முடக்குவாதத்துல பாதிக்கப்பட்டு குணமான வீடியோ போட்டிருந்தீங்க. அதுல அவர் எப்படி கஷ்டப்பட்டாரு, அந்த நோயினால பாதிக்கப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, அதுக்கப்புறம் நம்ம மருத்துவத்தால அவர் எப்படி வெளியே வந்தாரு, அந்த நோயிலிருந்து வெளியே வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். மேலும் அதுல பாத்தீங்கன்னா அந்த வீடியோல நம்ம லேப் ரிப்போர்ட் அது மாதிரி மருத்துவ ரிப்போர்ட் எதுவும் நம்ம அதுல காண்பிக்கல. அது மாதிரி ஏதாவது வேற ஏதாவது நோயாளிகளோட இல்ல வேற ஏதாவது இவங்களோட ரிப்போர்ட் கிடைக்குங்களா ஐயா? மேலும் இந்த வாதம் இந்த வாதத்தோட முழுமையான ஒரு விளக்கம், இந்த வாதத்தோட பாதிப்புகள் இல்ல இந்த வாதத்தோட ஒரு முழுமையான விளக்கம் நம்மகிட்ட கிடைக்குங்களா ஐயா? அதாவது முடக்குவாதம் குணமானவருடைய நேரடி வாக்குமூலத்தை நம்ம பார்த்தோம், நேரடி காணொலியை பார்த்தோம். ஆனா அது குணமானதுக்கான ரிப்போர்ட் கொடுக்கல. அதை பத்தியான ரிப்போர்ட்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இருக்குங்க. நம்மகிட்ட மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பாதிப்பு இருந்தது, மருந்து எடுத்ததுக்கு அப்புறம் அதனுடைய ரிப்போர்ட்ல நில் அப்படிங்கிறது எவ்வளோ பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட்ஸ் நம்மகிட்ட இருக்கு. நம்ம முடக்குவாதம் பாதிக்கப்படும் போது ஏஎஸ்ஓ, ஆரியோ ஃபேக்டரு, யூரிக் ஆசிட்டு, ஆன்டிசிசிபி, ஏஎன்ஏ இதில் எதுலையாவது ஒன்று அதிகமாக இருக்கும். அல்லது ஒரு சிலருக்கு சிஆர்பி 2-3 விஷயங்கள் கூட அதிகமாக இருக்கும். ஏஎஸ்ஓ 5340 பாயிண்ட் இருந்தவங்க, நடக்க முடியாத படுத்த படுக்கையா 5340 பாயிண்ட் இருந்தவங்க 21 பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு. அதாவது அது 200 பாயிண்ட்டுக்குள்ள வந்துட்டா அது சரியாயிடுச்சுன்னு அர்த்தம். 21.6 பாயிண்ட் காமிச்சிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஆரோக்கியமா இருக்காங்க. அவங்களுக்கு தைராய்டும் இருந்தது. தைராய்டும் இருந்தது. இந்த முடக்குவாதத்தோட அந்த தைராய்டும் சரியாகி முடக்குவாதமும் சரியாகி 5340 பாயிண்ட் இருந்த முடக்குவாதம் 21 பாயிண்ட்டுக்கு வந்திருக்குது. நான் அது ரிப்போர்ட் கொடுக்குறேன். நம்மகிட்ட லேப் ரிப்போர்ட் இருக்கு. இருக்கு. அது முன்னாடி எடுத்த ரிப்போர்ட்டும் இருக்கு, குணமானதுக்கு அப்புறம் எடுத்த ரிப்போர்ட்டும் இருக்கு. நான் கொடுக்குறேன். சரிங்க. அதே போல ஆரியோ ஃபேக்டரு 348 இருந்த ஆரியோ ஃபேக்டரு 17க்கு வந்த ரிப்போர்ட்டும் இருக்கு. அதுக்கான ரிப்போர்ட்டும் இருக்கு. அவங்களும் படுத்த படுக்கையா இருந்து நம்ம மருந்து ஒரு 6 மாசம் எடுத்து அதுக்கப்புறம் குணமாகி அதுக்கப்புறம் குணமானதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட ரிப்போர்ட் எடுத்து காமிச்சிருக்காங்க, நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நாம அந்த ரிப்போர்ட்டையும் கொடுக்கலாம். இது மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கு. சிலருக்கு ஆன்டிசிசிபி 1000க்கு மேல போயிருக்கும். ஆரியோ ஃபேக்டரி 1000க்கு மேல போனவங்கலாம் இருக்காங்க. 50 பாயிண்ட் இருக்கும்போதே வலி தாங்க முடியாதவங்களும் இருக்காங்க. 1000 பாயிண்ட்டுக்கு மேல ஆரியோ ஃபேக்டரி போனவங்களும் நம்ம கிட்ட மருந்து எடுத்திருக்காங்க. இப்படி நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கு. இருந்தாலும் ஒரு 2-3 ரிப்போர்ட்ஸ் நம்ம கொடுக்குறோம். நீங்க அதை பாருங்க. அதாவது நாள்பட்ட தீர்க்க முடியாத வாழ்க்கை ஃபுல்லாக மருந்து எடுக்கணுங்கிற நோய் குணமாகுது. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான சந்தேகங்கள் கண்டிப்பாக வருது. எல்லா மருத்துவமுமே ஆரோக்கியத்துக்காகவும் உயிர் பாதுகாக்கவும் தான். சில மருத்துவத்தால நாள்பட்ட அப்படின்னு வர்றப்ப நம்ம பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் சொல்லி கொடுத்த நம்ம மருத்துவம் இதுல இருந்து குணமாக்குது. அதுக்கான ப்ரூஃபா ரிப்போர்ட்டும் இருக்கு. நீங்க அதை பார்த்துக்கலாம்.
இப்போ அடுத்து என்ன கேட்டீங்க? வாதம். வாதம் வாதம் சம்பந்தமா. சம்பந்தப்பட்டது. அது ஏன் வருது, என்ன, எப்படி அப்படிங்கிறத பத்தி ஆமாங்க. கேட்குறீங்க. வாதம் வந்து வாயு வலி வாதம் அப்படின்னு சொல்லுவோம் நாம. வாயு உருவாகிறதுனால உடம்புல வலி உருவாகி அது வாதமா மாறுது. இந்த வாதம் வர்றதுனால அசதி, சோர்வு, குத்தல், குடைச்சல், வலி, மறுத்து போதல், நரம்பு இழுத்து பிடிக்கிறது, உள்ளுறுப்புகள் பலவீனமாகிறது, இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் வரும். இது நாம வந்து சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது இல்லை, சரியான உணவை எடுத்துக்கிறது இல்லை, நேரத்துக்கு தூங்குறது இல்லை, உணவு பழக்க வழக்கம், மனசோர்வு, சில பிரச்சனைகளை நம்ம தொடர்ந்து அதை பற்றியே சிந்திச்சு மனசோர்வாகி அதனால ஏற்படுகிற தொந்தரவு. இந்த மாதிரியான வாயு வந்து 10 வாயுகள் இருக்கு. அபானன், உபானன், கூர்மன், நார்மன் சொல்லிட்டு ஒரு 10 வகையான வாயுக்கள் நம்ம உடம்புல உருவாகுது. அந்த 10 வகையான வாயுக்கள் உருவாகிற வாயுக்கள்னால 84 விதமான வாதம் உருவாகுது நம்ம உடம்புக்குள்ள வந்து. ஆமா. வாதம் வந்து 84, பித்தம் 48, சுலோத்தமும் 96. இது வந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது. நம்ம அவங்க அனுபவத்தால நம்ம பாரம்பரிய சித்த மருத்துவத்துல சித்தர்கள் வந்து வாதம் 84 சொல்லியிருக்காங்க. பித்தம், சுலோத்தமும் இது வரிசையா போயிட்டு இருக்கும். நம்ம அதை அடுத்த காணொலியில பார்க்கலாம். வாதத்தை பத்தி கேட்டதுனால நான் அதை சொல்றேன். நான் இந்த 84 வாதத்துல பக்கவாதம், பரிசுவாதம், முகவாதம், முகஜன்னிவாதம், நரித்தலைவாதம், நடுக்குவாதம், குதிகால்வாதம், கீழ்வாதம், ஆமைவாதம், இந்த மாதிரி 84 விதமான வாதம் இருக்கு. இந்த வாதத்துக்கான சுவை என்னன்னு பார்த்தீங்கன்னா புளிப்பு, நிறம் பார்த்தீங்கன்னா கருப்பு, குணம் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி. அப்ப இது குளிர்ச்சி ஆகும்போது அதிகமாகும். நம்மளுடைய உடம்போ மலமோ கருப்பாகும் போது நம்ம வாதம் நம்ம உடம்புல அதிகமாகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோட நம்ம உடம்புல புளிப்பு அதிகமாகும் போது, அதாவது நம்ம வாயில ஊறக்கூடிய நீர் புளிப்பு சுவை வரும்போது, நமக்கு நெஞ்செரிச்சல் ஏப்பம் வரும்போது, அது ஒரு புளிப்பா வரும்போது நமக்கு வாதம் நம்ம உடம்புல வந்துருச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வாதம் பெரும்பான்மையான வாதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது நரம்புல ஏறி நரம்புல வீக்கத்தை கொடுத்து சிறுமூளைகளோட ரத்த ஓட்டத்தை தடைப்படுத்தும் போது இது பக்கவாதம், பரிசுவாதம், இந்த மாதிரியான வாதத்தை உருவாக்குது. இதனால நரம்புகள் பாதிக்கப்படுது, நரம்பு ரத்த ஓட்ட அடைப்பு ஏற்படுது. இதனால கை கால் செயலிழப்பு, மரப்புத்தன்மை, சிலருக்கு ஒரு கை கால் வரலம்பாங்க, ஒரு சிலருக்கு மாறுகால் மாறுகை வரலம்பாங்க, ஒரு சிலருக்கு இடுப்புக்கு கீழே வேலை செய்யலம்பாங்க, சிலர் ஜாயிண்டுகள் பூரா பசை போயிடுச்சும்பாங்க, சிலர் ஒரு டம்ளர் தண்ணி தூக்குனா கூட அதை எடுத்து முண்டு குடிக்க முடியாது, பார்கின்ஸ் நடுக்குவாதம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 84 விதமான வாதங்கள் இருக்கு. இதை பற்றி இன்னைக்கு பூரா பேசிக்கிட்டே இருந்தோம்னா கூட பேசிக்கிட்டே இருக்கலாம். வாதம்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாவே ஒரு மாதம் ஃபுல்லாக கூட பேசலாம். நம்ம கிட்ட வந்தவருக்கு வந்து இருந்தது வந்து முடக்குவாதம். அது ஜாயிண்டுகளில் இருக்கிற பசையை சாப்பிட்டுட்டு தாங்க முடியாத வலி ஏற்படுத்தும். அது காலோட விரல், கணுக்கால், காலோட முட்டி, கைவிரல், மணிக்கட்டு, கையோட முட்டி, ஷோல்டரு, நடு முதுகு தண்டுவடம், இடுப்பு, சிலருக்கு வாயோட ஜாயிண்டு, இப்படி எல்லா ஜாயிண்டுகளிலும் இருக்கிற பசையை சாப்பிட்டு தாங்க முடியாத வலி ஏற்படுத்தி படுத்த படுக்கையாக்கி அவரை எந்த வேலையும் செய்ய விடாம முடக்கிடும். அது முடக்குவாதம் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். அது போன காணொலியில நம்ம கிட்ட மருத்துவம் பார்த்து அப்படி இருந்தவர் குணமாகி இன்னைக்கு எல்லாமே என்னால் செய்ய முடியுது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பாரு. அது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து எல்லாம் இது பண்ணதுனால அப்போ அதுக்கான அந்த ரிப்போர்ட்ஸ் நாம் வந்து அது கொடுக்கணும்னு நம்ம அப்போ யோசிக்கல. இப்போ நீங்கள் கேட்டதுனால ஏஎஸ்மா அதிகமாகி சரியானவங்க, ஆர்யா ஃபேக்டர் அதிகமாகி சரியானவங்க, இஎஸ்ஆர் அதிகமாக இருந்து சரியானவங்க, இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் நம்ம கொடுக்குறோம். அவங்க குணமானதுக்கப்புறம் நம்ம மருத்துவம் எடுத்து நான் குணமாயிட்டேன், நல்லா இருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு லெட்டர் கூட கொடுத்துருக்காங்க, அதையும் கொடுக்குறோம். இதை நீங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தலாம். இதில் தைராய்டும் சரியாயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க.
காணொலியில் தைராய்டுக்குன்னு சரியாக நம்மகிட்ட மருந்து எடுத்து குணமானவங்க, ம். தைராய்டால என்னென்ன பாதிப்பு ம். அப்படிங்கிறத நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம். கண்டிப்பாங்க ஐயா. ஆ, ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. வணக்கம். நேயர்களே, இதுவரை முடக்குவாதத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளையும் அதன் தீர்வுகளையும் சுரேஷ் வைத்தியரிடம் கேட்டு தெரிந்து கொண்டோம். மேலும் மற்றொரு தீர்க்க முடியாத வியாதிக்கான பாதிப்புகளையும் தீர்வுகளையும் மற்றொரு காணொளியில் காண்போம். வணக்கம்.